அவதூறு வழக்கில் விஜயகாந்த் பிரேமலதாவுக்கு எதிரான பிடிவாரண்டுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. முதல்வர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த், அவரது மனைவி பிரேமலதா ஆகியோருக்கு எதிராக திருப்பூர் முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்டை பிறப்பித்தது. இதை எதிர்த்து இருவரும் உச்சநீதிமன்றத்தில் மனு செய்தனர். அந்த மனுவை வியாழனன்று விசாரித்த தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு கைது வாரண்டுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. அவதூறு வழக்கு சட்டப்பிரிவுகளை பழிவாங்கும் ஆயுதமாக அரசு பயன்படுத்தக்கூடாது என்ற நீதிபதிகள் அரசை விமர்சிப்பது எப்படி அவதூறாகும் என்றும் கேள்வி எழுப்பினர். குடிமக்களின் உரிமைகளை காக்க வேண்டியது நீதிமன்றங்களின் கடமை என்ற நீதிபதிகள் தமிழக அரசு யார் யார் மீதெல்லாம் அவதூறு வழக்குகளை தொடர்ந்துள்ளது என்ற விவரங்களை 2 வாரத்தில் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தனர்.